ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஆட்டம்னா இதாங்க ஆட்டம். இந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டி டிராவில் தான் முடிய போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். என்னடா ரெண்டு மேட்ச் தான் இருக்கு, இதுல ஒண்ணுல வந்து மழை ஓவரா பெய்யுது, இது டிராவ் ஆயிடுச்சுன்னா புள்ளிப்பட்டியல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருமோ அப்படின்னு நம்ம எல்லாமே கவலையில இருந்த பட்சத்துல நான்காவது நாள் ஆட்டம் மழை இல்லைங்கிறதுனால ஆரம்பிச்சிச்சுங்க. ஆனா இந்த 2 நாள் போதும், நான் இந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியை வெற்றி பெற்று கையில கொடுப்போம் அப்படின்னு மிக உறுதியா இருந்தாரு ரோஹித் சர்மா. அதே போல பங்களாதேஷோட முதல் இன்னிங்ஸை 232 ரன்னுக்கெல்லாம் சுருட்டுன இந்தியா பாத்தீங்கன்னா அடுத்து ஆட்டத்தை அதிரடியாக விளையாண்டு வெறும் 285க்கெல்லாம் டிக்ளேர் பண்ணாங்க. 300 ரன் கூட அடிக்காம டிக்ளேர் பண்ணுதே இந்தியா, இது விபரீத முடிவா போயிடுமோ அப்படின்னு பல முன்னணி நட்சத்திர வீரர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வந்தாங்க. எது எப்படியோ எங்களால பங்களாதேஷ சுருட்ட முடியும் அப்படின்னு நினைத்த இந்திய பவுலர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அட்டாக்க பயங்கரமா கொடுத்தாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ் 5 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் விக்கெட் எடுக்கிறதுக்கு இந்திய பவுலர்கள் திணறினாங்க. அப்ப விராட் கோலி வந்து அஸ்வின்ட்ட ஒரு குழு கொடுத்தாரு, இதை செய்ய கண்டிப்பா விக்கெட் விழும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அஸ்வின் செஞ்சாருங்க. அந்த இடத்துல 6வது விக்கெட்டை இந்தியா பாத்தீங்கன்னா கைப்பற்றியது. அதற்கு அப்புறம் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்த பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா வெறும் 145க்குலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதன்படி 98 ரன்கள் எடுத்தா வெற்றி என்ற எளிய இலக்கு லஞ்ச் பிரேக்கே முடியல, நம்ம கையில ஏகப்பட்ட ஓவர் கையில இருக்கு, ரொம்பவே ஈஸியாவே வின் பண்ணலாம் அப்படின்னு களம் இறங்கின இந்திய அணி ஒரு டெஸ்ட் போல விளையாடல, ஒரு நாள் தொடர் போல விளையாண்டு 17 ஓவர்ல 98 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமான வெற்றியை பெற்று இந்த தொடரை முழுமையா கைப்பற்றி இருக்கு. 3 நாள் மழை பெஞ்சா என்னடா, எங்களால இந்த போட்டியை வெற்றி பெற முடியும் அப்படின்னு ரோஹித் சர்மாவும் சரி, பவுலர்களும் சரி, பேட்ஸ்மேனான ஜெய்ஸ்வால், விராட் கோலி, KL ராகுல் இவங்களுடைய அதிரடியான ஆட்டத்தால இந்தியா பாத்தீங்கன்னா இந்த போட்டியை கைப்பற்றி இருக்கிறது. இதுல ஜெய்ஸ்வாலுக்கு பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்சும், ரவிச்சந்திர அஸ்வினுக்கு மேன் ஆஃப் த சீரியஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வருடமா இந்திய அணிக்குள்ள உள்ளவே வர முடியாதுன்னு இருந்த ரவிச்சந்திர அஸ்வினுக்கு இந்த போட்டி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில ரவிச்சந்திர அஸ்வின் இல்ல அப்படின்னா இந்திய அணியே இல்ல அப்படிங்கிற அளவிற்கு நம்மளுடைய தமிழக வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காரு இந்த போட்டியில. அவரால் தான் முதல் டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றது. 2வது டெஸ்ட் போட்டியில 2வது இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ கதற விட்டதும் ரவிச்சந்திர அஸ்வின் தான். இவங்களுடைய பந்து வீச்சு, ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப் எல்லாமே பாத்தீங்கன்னா படு பயங்கரமா இருந்ததுனால ரொம்பவே எளிதா இந்த போட்டியை வெற்றி பெற்று இருக்கிறது இந்திய அணி. 2-0 என்ற கணக்குல இந்த டெஸ்ட் போட்டியை கைப்பற்றி சாதனை படைத்தும் இருக்கிறது. கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.